அப்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு வீட்டுக்கு மேலே இருந்தாலே அந்த அசோசியேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் அந்த இடத்துல நான் ஆக்குபை பண்ணலை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன், டெனண்ட்டும் கிடையாது, நான் எதுக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்? அந்த ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதர்வைஸ் ஒரு ரிப்பேருக்கும் ஒரு தடவை நம்ம சர்வீஸ் கூப்பிட்டோம் அப்படின்னா அது எங்கேயோ போயிருக்கும். பார்க்குறது நம்ம வாங்கிட்டு போயிடுவோம், அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவோம். பட் அதுக்கு பிற்பாடு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம், பட் எனக்கு அந்த அசோசியேஷன் பிடிக்கல, அதில் இருக்க பிரசிடென்ட் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு நபர், செக்ரட்டரி எனக்கு பிடிக்காது, அதற்காக நான் வந்து இந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட். ஃபேமிலிக்காக ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை கொண்டு இஎம்ஐ, பேங்க் லோன், அந்த விஷயங்கள்லாம் அதில் வந்துடும். ஒரு ஃப்ளாட் வாங்கி ஒரு குடும்பத்தை ஒரு சேஃப்டியான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போயாச்சு. அங்கே நீங்கள் குடி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? அந்த ஃப்ளாட் உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டில் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்க போகிறது, அந்த அசோசியேஷன் அவங்க அதில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். டைட்டில் பார்த்து உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்து பேங்க்கில் நீங்கள் லோன் அவைல் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சிடுறீங்க. சேல் டீடும் உங்களுக்கு வந்துடுது. உங்களை போல் அதிகமான நபர்கள் அந்த ஃப்ளாட் அது மாதிரி வாங்கிட்டு அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க. இட்ஸ் எ கேட்டட் கம்யூனிட்டி, எல்லோரும் அங்கே இருக்க போகிறோம், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கொடுக்க போகிறோம், நல்ல ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, ஒரு கம்யூனிட்டியில் அவங்க வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும், கோகரிக்குலர்ஸ் நிறைய கொடுக்க முடியும். இப்படி அந்த ஒரு எண்ணத்தில் தான் நம்ம அந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்கிற ஆஸ்பெக்ட்குள்ளே நம்ம போகிறோம். அது போன்ற சூழ்நிலையில் நமக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, பிரச்சனைகள் என்னென்ன விதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹாப்பி லைஃப் நமக்கு அங்கே கிடைக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி, அது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த அசோசியேஷன், இது எல்லாமே எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சுமூகமான வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க, அதோடு அங்கே முடியலை. ஏன்னா அங்கே நம்ம இருக்க போகிறது வந்து ஒரு கம்யூனிட்டி லைஃப், ஒரு சொசைட்டி. அது அந்த சொசைட்டி யார் பார்த்துக்க போகிறா அப்படிங்கிறது வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 600 வீடு இருக்குது, அது 600 ஒரு 500 100 வீடு, எத்தனை வீடுங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. 4 அப்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு வீட்டுக்கு மேலே இருந்தாலே அந்த அசோசியேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். 4 houses அண்ட் அபவ், 4 வீடுகளோ அதுக்கு மேலே இருந்தாலோ அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக தான் கருதப்படும். ஸோ அதை வந்து சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அதில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் எல்லாருமா சேர்ந்து போய் நீங்கள் அங்கே அதை பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பதிவு முடிந்தவுடன் அந்த அசோசியேஷன் அந்த அப்பார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து ஆக்டிவிட்டீஸையும் அவங்க கவனத்தில் கொண்டு வந்துடுவாங்க. எது இதில் வரும்? நமக்காக அவங்க வந்து எல்லா வேலையும் செய்ய போகிறது இல்லை. காமன் அம்யூனிட்டிஸ் என்ன, பொதுவான யூசேஜ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருக்கும். கார் பார்க்கில் ஆரம்பித்து, அலாட்டட் கார் பார்க் வேறு, பட் பொதுவான விசிட்டர்ஸ் கார் பார்க்லாம் அதில் வரும். ப்ளஸ் அந்த லிஃப்ட் யூசேஜ் இருக்கலாம். பொது இடங்களுக்கான மின் வசதி, தண்ணீர் வசதி, காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே அந்த ஒரு அசோசியேஷன் மேற்பார்வையில் கொண்டு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சின்ன விஷயந்தான், பட் 600 பேர் 500 பேர் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மெயின்டெனன்ஸுங்கிறது மிகப்பெரிய வேலையாக அமையப்படும். அந்த சூழ்நிலையில் அந்த அசோசியேஷன் அதை எவ்வாறு எடுத்து செயல்படுவார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ வருடத்திற்கு ஒரு முறை சரியான தேர்தல் நடத்தி அந்த அசோசியேஷனுக்கான தலைவர், செயலாளர், இதர அந்த கமிட்டி மெம்பர்ஸ், பொருளாளர், இவங்க ட்ரெஷரர், பிரசிடெண்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், இவங்க எல்லாத்தையும், இது தவிர கமிட்டி மெம்பர்ஸ், இவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அந்த அசோசியேஷன் ப்ராப்பரான முறையில் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸுக்கு நம்ம இன்டிமேட் பண்ணணும். முதல்ல அந்த இன்டிமேஷன் முடித்த பிற்பாடு அந்த அசோசியேஷன் இந்த இடங்கள் இந்த ஓனர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கணும். நான் சொல்கிறது புதிதாக முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு அசோசியேஷன் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸிஸ்டிங் அசோசியேஷன் வேறு, அவங்க அதை ஆல்ரெடி பல ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்
பல கேட்டட் கம்யூனிட்டியில் இன்றைக்கி நீதிமன்றம் வரை நிலுவையில் நிறைய வழக்குகள் உள்ளது. நான் சொல்கிறது இப்போ புதிதாக ஆரம்பித்து புதுசாக வரக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ அந்த எலெக்டட் மெம்பர்ஸை நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்க்கு இன்டிமேஷன் ஃபஸ்ட் அவங்க இன்டிமேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த டே டு டே அஃபேர்ஸை ஆரம்பித்து அதனுடைய செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதற்கு தகுந்த நபர்களை அவர்கள் அப்பாயிண்ட் செய்து அந்தந்த வேலைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு குறிப்பான வேலைகளை நியமனம் செய்து கொடுத்து அது எல்லாமே அந்தந்த வேலையெல்லாம் நடக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கணும். இது வெரி பேசிக் ஸ்டெப், இதை தான் அவங்க பண்ண போகிறாங்க. பட் அதற்கான மந்த்லி மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் கொடுக்க கடமைப்பட்டது. இது வந்து இந்த அசோசியேஷனுக்கான பைலாவில் அவங்க என்னென்ன பைலாஸ்னு ஒன்று இருக்கும், அடிப்படை சட்டங்கள். அந்த அடிப்படை சட்டங்கள் அந்த அசோசியேஷனுக்காக என்னென்ன அப்படிங்கிறத அவங்க ஆரம்பத்தில் ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க. அதன் அடிப்படையில் அந்த மெயின்டெனன்ஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற தொகையை கொடுத்து அந்த அசோசியேஷன் சிறப்பாக செயல்பட நம்மால் இயன்ற டிஃபால்ட் இல்லாமல் கொடுத்தாலே நம்ம ஒரு அசோசியேஷனோட நம்ம வந்து இணக்கமான சூழ்நிலை செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா வர்றப்ப தான் அந்த அசோசியேஷன் பல தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது நான் அந்த இடத்துல நான் ஆக்குபை பண்ணலை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன், டெனண்ட்டும் கிடையாது, நான் எதுக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஓனர் நினச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் ப்ராப்ளம் வர்றது. ஸோ இது வந்து நம்ம இருக்கமோ இல்லையோ 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, லிஃப்ட் யூசேஜ் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆக்குபேஷனில் இருக்கிறோமோ இல்லையோ அந்த செலவினங்களுக்கான ஈடுகட்டும் விதமாக தான் இந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் டிவைடிங் சிஸ்டமில் இருக்கும். ஏறக்குறைய அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனை நம் கொடுத்தல் மிக மிக அவசியமானது.